26 ஒளி ஆண்டுகளுக்கு அப்பால் உள்ள நமது பால்வழி அண்டத்தின் மையத்தை நோக்கி நாம் பயணிப்பமையானால் நமது பால்வழி அண்டத்தை சுற்றி கோடிக்கணக்கான சூரியன்களும் கோள்களும் சுற்றி வருவதை நம்மால் காண முடியும் என்பதோடு அதன் மையப்பகுதியில் நமது சூரியனை விட 10 மடங்கு அளவில் பெரிய கருங்குழி ஒன்று இருப்பதையும் நம்மால் காண முடியும். ஆற்றலும் ஈர்ப்பு விசையும் அதிகம் கொண்ட அண்டங்கள் தங்களுக்கு அருகே உள்ள அண்டங்களை கவர்ந்து இழுக்கத் தொடங்கியது. அதுபோலவே அண்டங்களுக்கு மத்தியில் இருந்த கருங்குழியும் அருகாமையில் உள்ள கருங்குழியோடு ஒன்றிணைய தொடங்கியது. இரு கருங்குழிகள் ஒன்றோடொன்று ஈர்க்கப்பட்டு கோள்கள் தனது சூரியனை சுற்றி வருவது போல் அதிவேகத்தில் சுற்றத் தொடங்கின. இப்படி சுற்றி கொண்டே இருக்கும் கருங்குழிகள் பெரும் அளவிலான ஈர்ப்பு விசையை கடல் அலையை போல் பிரபஞ்சம் முழுவதும் ஏற்படுத்தும். இப்படி எழுப்பப்படும் ஈர்ப்பு விசையின் அலைகள் சுற்றியுள்ள அண்டங்களையும் சூரிய குடும்பங்களையும் பெருமளவில் பாதிப்படைய செய்வதோடு நமது பால்வழி அண்டம் இப்படி பல்வேறு சிறிய கருங்குழிகள் ஒன்றிணைந்ததால் தான் தற்போதைய தன்மையையும் அளவையும் வடிவத்தையும் பெற்றிருக்கும் என்று நம்புகின்றனர் விஞ்ஞானிகள். நமது பிரபஞ்சம் முழுவதும் அண்டங்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொள்வதும் புதிய அண்டங்கள் உருவாவதும் வழக்கமான நிகழ்வாக உள்ள நிலையில் இதன் பின்னணியில் இருப்பது கருங்குழிகள் என்பதும் விஞ்ஞானிகளுக்கு தெரிய வந்தது. நமது பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா விண்மீன்களும் சூரியனைப் போன்றே ஹைட்ரஜன் உள்ளிட்ட வாயுக்களை எரித்து பெரும் வெளிச்சத்துடன் ஒளிர்ந்து வருகின்றன. அளவில் பெரிய வகை விண்மீன்களிலிருந்து வெளியேறும் மிகுதியான வெப்பம் ஒளி உமிழும் ஹைட்ரஜன் உள்ளிட்ட பொருட்களை கார்பன், சிலிக்கான் மற்றும் இரும்புத்தாது ஆகிய பொருட்களுடன் ஒன்றிணைய செய்கிறது. இதுவே விண்மீனின் மேற்பரப்பில் பெரும் அழுத்தத்தை உருவாக்குவதோடு நெருப்பு பிழம்புகள் விண்மீனின் உட்பக்கம் சென்று விடாமல் விண்மீனை பாதுகாத்து வருகிறது. விண்மீனின் எரிபொருளாக இருந்து வரும் ஹைட்ரஜன் உள்ளிட்ட ஒளி உமிழும் பொருட்கள் தீர்ந்து போனவுடன் விண்மீனின் உட்பரப்பில் உள்ள அழுத்தம் பெருமளவில் அதிகரித்து அது வெடித்து சிதறத் தொடங்கும். இப்படி நியூட்ரான்கள் உடைந்து சிதறுமையானால் அதுவே பிளாக் ஹோல் எனப்படும் கருங்குழி உருவாக காரணமாகிறது. ஈர்ப்பு விசை உச்சத்தில் இருக்கும் கருங்குழியில் அதன் அடர்த்தி அனைத்தும் ஒரு புள்ளியில் ஒன்று சேர்ந்து இருக்கும். இந்த அடர்த்தி மிகுந்த ஒற்றை புள்ளியை சுற்றி எல்லை பகுதியாக ஈவென்ட் ஹரைசான் என்ற பகுதி உருவாகும். இந்த எல்லை பகுதிக்குள் நுழைந்த எந்த பொருளும் மீண்டு வர முடியாது. இதில் நுழைந்த விண்மீன்களும் கோள்களும் கூட நிரந்தரமாய் காணாமல் போகும். ஈர்ப்பு விசை குறித்து தனது கோட்பாட்டை வெளியிட்ட ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் எந்த ஒரு கோளுக்கும் விண்மீனுக்கும் ஈர்ப்பு விசை என்பது இயற்கையாக இல்லை என்று கூறியதோடு நமது பிரபஞ்சத்தில் உள்ள வெற்றிடம் சமமானது இல்லை என்றும் சூரியன் மற்றும் கோள்களின் எடைக்கேற்ப வெற்றிடம் என்பதும் நேரம் என்பதும் வளைந்துள்ளது என்று நிரூபித்தார். இப்படி வளைந்து நெளிந்த நேரமும் வெற்றிடமும் கோள்களை தன்னைத்தானே சுற்றிக் கொள்ள செய்வதோடு சூரியனையும் சுற்றி வர செய்கிறது என்று நிரூபித்தார். மரணித்த விண்மீனும் அதன் முழு எடையும் அடர்த்தியும் ஒரு புள்ளியில் ஒன்றிணைந்துள்ள நிலையில் மரணித்த விண்மீன் வெற்றிடத்தில் ஏற்படுத்தும் மிக ஆழமான பாதிப்பே கருங்குழி என்பதையும் இதன் காரணமாகவே இங்கு அதிபயங்கர ஈர்ப்பு விசை உருவாகிறது என்பதையும் ஐன்ஸ்டைன் கோட்பாட்டின் மூலம் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த கருங்குழிகளே அண்டங்களின் தோற்றத்தையும் அதன் தன்மையையும் தீர்மானிக்கும் காரணிகள் என்பது அண்மையில் தெளிவாகியுள்ளது. நமது பால்வழி அண்டத்திலிருந்து சுமார் 1.5 கோடி ஒளியாண்டுகள் பயணித்தோமானால் அங்கு விர்கோ கிளஸ்டர் என்ற பகுதியில் லட்சக்கணக்கான அண்டங்களும் சூரிய குடும்பங்களும் இருப்பதை நம்மால் காண முடியும். நமது பிரபஞ்சத்தின் இந்த பகுதியில் உள்ள அண்டங்களும் சூரிய குடும்பங்களும் ஒரு சிலந்தி வலையை போன்று ஒன்றுக்கொன்று தொடர்புள்ளதாக காணப்படுகிறது. நமது பிரபஞ்சத்தின் தொடக்க நிலையில் அண்டங்கள் இப்படி ஒரு பெரும் வலைப்பின்னலை போல இருந்திருக்கும் என்று நம்பும் விஞ்ஞானிகள் இந்த வலைப்பின்னல்கள் முழுவதும் கருங்குழிகள் தொடர்ச்சியாக இருப்பதையும் கண்டுபிடித்தனர்.